الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை என்னுடைய குத்துபாவின் ஆரம்பத்திலே எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தின் 15 நாட்கள் முடிந்துவிட்டன. 16வது நோன்போடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 15 நோன்புகளையும் நோற்ற நாங்கள் இந்த மாதத்திலே பல ஆன்மீக ரீதியான பயிற்சிகளை பெற்றிருக்கின்றோம். அதே போன்று அஹ்லாக், பண்பாடு ரீதியான சில பயிற்சிகளையும் நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஒரு நோன்பாளி நோன்பின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கியமான பண்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. நோன்பு என்பது ஆன்மீக மாற்றம் மட்டும் கிடையாது, அஹ்லாக்கியன், பண்பாடு ரீதியாகவும் அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதிலே முதலாவது பண்பாடு, நாம் நோன்பின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடுதான் அஸ்ஸப்ர் என்ற பொறுமை. அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை என்பது ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் அதன் அடிப்படை. ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் பொறுமையின் அடிப்படை. அந்த அடிப்படையை நாங்கள் ரமலானிலே பெற்றிருக்க வேண்டும். இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பொறுமை 3 வகைப்படுகின்றது. அதுல முதலாவது சபுருன் அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ் சொன்ன நன்மையான காரியங்களை செய்கின்ற விடயத்தில் ஒருவருக்கு ஏற்படுகிற பொறுமை. இரண்டாவது சபுருன் மினல் மஆசி, பாவங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்ளுகிற போது ஏற்படுகிற பொறுமை. மூன்றாவது சபுருன் அலல் மசாயிப், துன்பங்கள் கஷ்டங்களின் போது அடைகின்ற பொறுமை. இந்த 3 வகையான பொறுமைகளும் ஒருவருக்கு நோன்பிலே கிடைக்கிறது என்று அந்த இமாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தை குறித்து சொல்லுகிற போது சௌமு ஷஹ்ரு ஸப்ர் என்று சொன்னார்கள். இது பொறுமையின் மாதம் என்று அடையாளப்படுத்தினார்கள். அப்ப 3 வகையான பொறுமைகளும் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏவல்களை அல்லது நன்மையான காரியங்களை நாம் செய்கிற போது நமக்கு பொறுமை தேவை. நாம் ரமலானிலே நோன்பு பிடிக்கிறோம், சஹருக்கு எழும்புகிறோம், சஹர் செய்கிறோம், பகல் முழுக்க நோன்பாளியாக இருக்கிறோம்.
இந்த கடமையை செய்வதற்கு பொறுமை தேவை, மன கட்டுப்பாடு தேவை. சுபஹ் நேரத்திலே நாம் எழும்பி தொழுகிறோம், சுபஹ் தொழுகையை, அதற்கு பொறுமை தேவை. இரவு நேரங்களிலே கியாமுல் லைல் தொழுகை தொழுகிறோம், கால் வலிக்கிறது, தூக்கம் மிகைக்கிறது, ஆனால் பொறுமையோடு தொழுகிறோம். எனவே ஒரு விடயத்தை பதித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் செய்வதற்கு அவருக்கு பொறுமை தேவை. அந்த பொறுமை எல்லாரிடத்திலும் இல்லை. அதனால்தான் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள், இடையில் விட்டு விடுவார்கள். அதுபோல பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் பொறுமை தேவை. அது நோன்பின் மூலம் கிடைக்கிறது. நாங்கள் நோன்பு நோற்றுவிட்டால் பகல் பொழுதிலே நோன்பை முறிக்கின்ற காரியத்தில் ஈடுபடுவது ஹராம், செய்ய மாட்டோம். பகல் பொழுதிலே வேண்டும் என்று சாப்பிட மாட்டோம், வேண்டும் என்று பருக மாட்டோம், மனைவியோடு சேர மாட்டோம் பகல் பொழுதிலே. என்றால் அது ஹராம் என்று தெரியும். அப்ப அந்த பாவத்தை விட்டும் நாம் விலகி இருப்பதற்கு நமக்கு பொறுமை தேவை. நம்முடைய உள்ளத்தை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பயிற்சி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களிலும் உதவியாக இருக்கும். பொதுவாக ஒருவர் பாவம் செய்வது என்பது அவருக்கு இன்பத்துக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கும், பாவம் செய்வது விருப்பத்துக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஒருவர் பாவத்தை விட்டு விலகி கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு பொறுமை தேவை, அவருடைய உள்ள கட்டுப்பாடு தேவை. அன்புக்குரியவர்களே, நோன்பின் மூலம் நாம் பெற்ற அந்த பயிற்சி எல்லா காலத்துக்கும் உதவுகிறது. நம்முடைய பொருளாதாரத்திலே நாம் ஹலாலை மட்டும்தான் தேடுவோம், ஹராத்தை தேட மாட்டோம். ஹராத்தை தேடினால் நிறைய பொருளாதாரங்கள் வரும், விரும்பிய அளவுக்கு வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், சந்தோஷமாக வாழலாம். ஆனால் அந்த ஹராத்தை தவிர்ந்து கொள்வதற்கு ஒரு பொறுமை தேவை, உள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் இந்த கட்டுப்பாடு கிடையாது. கட்டுப்படுத்துகிறவர்களுக்கு தெரியும் ஹராம் கலந்தால் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் நீண்ட பயணத்திலே இருக்கிறார், இந்த ஹதீஸ் நமக்கு தெரிந்தது. நீண்ட பயணத்திலே இருக்கிறார், தலைவிரி கோலம் புழுதி படிந்த நிலையில் பிரயாணியாக இருக்கிறார். இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி யா ரப் யா ரப் என்று துஆ செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அவருடைய உணவு ஹராம், அவர் குடித்த பானங்கள் ஹராம், அவர் உடுத்திருக்கிற ஆடை ஹராமானது, ஹராத்தை கொண்டே அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஹராம் கலந்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப நோன்பாளி அந்த விடயத்தை உணர்ந்து கொள்வார். ஹராம் கலந்தால் என்னுடைய உடலை மறுமை நாளில் சுவனம் ஏற்றுக்கொள்ளாது. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். உலகத்திலே ஹராத்தை பெற்று ஹராத்திலே வாழ்வது சந்தோஷமாகத்தான் இருக்கும். வெளிப்படையாக பார்த்தால் சிலர் சொல்லுவார்கள், அவன் ஹராத்திலான் உழைக்கான், ஆனா நல்லா தானே இருக்கான். இது நம்முட பார்வை, அல்லாஹ்வுடைய பார்வை வேறு. ஹராத்தில உலகத்திலே உழைக்கிறவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை பிடிக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ் பிடிப்பான். உலகத்திலும் பிடிப்பான், மறுமையில் பிடிப்பான். நம்முடைய இலக்கு மறுமை நாளில் சுவர்க்கம் போக வேண்டும். ஆனால் சுவர்க்கம் தூய்மையான உடம்பை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். ஹராம் கலந்த உடலை சுவர்க்கம் ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் பாதுகாப்பு தேட வேண்டும். நம்முடைய பொருளாதாரங்களில் ஹராம் கலந்து விடாமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிற போது ஹராத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து விடக்கூடாது. நோன்பிலே நாம் பெறுகின்ற பயிற்சி, மறுமை நாளையிலே 2 அமல்கள் அல்லாஹ்விடத்திலே நமக்காக மன்றாடும். 2 அமல்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் பரிந்துரைக்கும், கதைக்கும். அந்த 2ம் ரமலானில் கிடைக்கிறது. ஒன்று
நோன்பு, அடுத்தது குர்ஆன். நோன்பு காலத்தில் நோன்பும் பிடிக்கிறோம், குர்ஆனும் ஓதுகிறோம், ரெண்டும் கிடைக்கிறது. இந்த நோன்பு என்ன சொல்கிறது? யா அல்லாஹ், ஐ ரப் என்று சொல்லி, என்னுடைய ரப்பே, இந்த அடியானுடைய விடயத்தில் பகல் பொழுதில் இச்சைகளையும் ஆசைகளையும் உணவையும் குடிபானத்தையும் நான் தடுத்திருந்தேன். எனவே இந்த அடியானுடைய விடயத்தில் என்னுடைய மன்றாட்டத்தை, என்னுடைய சிபாரிசை, என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று சொல்லும். நோன்பு கதைக்கும். ஏனென்றால் அந்த அடியான் நோன்பிலே பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் பொறுமையோடு இருந்தான். பாவமான காரியம் என்பது சகோதரர்களே, ரமலானுடைய பகல் பொழுதில் ஒரு நோன்பாளி வேண்டும் என்று சாப்பிடுவது ஹராம், பாவம். அதை தவிர்த்து கொண்டான். ஷஹவாத்துகள், அவனுக்கு நிறைய ஆசைகள் இருந்தன. மனைவியோடு சேரவில்லை, கண்களை பாதுகாத்தான், அவருடைய காதுகளை பாதுகாத்தான், நாவுகளை பாதுகாத்தான், இப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். அதற்கு நான் தான் காரணம். இந்த அடியானின் விடயத்தில் என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று சொல்லி நோன்பு கதைக்கிறது அல்லாஹ்விடத்திலே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நோன்பில் பெற்ற பயிற்சி பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும், ஹலால் பேணி ஹராத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோல மூன்றாவது வகையான பொறுமை கஷ்டங்கள். நோன்பு கால பகல் பொழுதை பாருங்கள், பசி ஏற்படுகிறது, ஒரு கஷ்டம். தாகம் ஏற்படுகிறது, கஷ்டம். சரியான டயர்ட், களைப்பு ஏற்படுகிறது, கஷ்டம். ஆனாலும் அந்த நோன்பாளி தாங்கிக் கொள்கிறான், அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறான். அந்த பொறுமை பயிற்சி. நோன்பு அல்லாத காலங்களிலும் நமக்கு ஏற்படக்கூடிய முசீபாத்துகள், சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இவற்றை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடம், பயிற்சி. இந்த உலகத்திலே ஆக கூடுதலாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள், இறை தூதர்கள் தான். சிலருடைய பார்வை பிழை. ஒருவருக்கு தொடர்ந்து சோதனை வந்தா ஏதோ பாவம் செஞ்சிருக்கணும், நாம கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இறை தூதர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். நமக்கு தெரிந்த பல சம்பவங்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 17 வருடங்களுக்கு மேலாக கடும் நோயால் சோதிக்கப்பட்டவர்கள். அதனால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் அவரை விட்டு விலகி சென்று விட்டார்கள், நண்பர்களும் விலகி சென்று விட்டார்கள். கடைசி வரைக்கும் ஒரு மனைவி மட்டும்தான் இருந்தார். ஆனால் அவர் பொறுமையோடு தான் இருந்தார். அல்லாஹ் கிட்ட துஆ செய்து கொண்டே இருந்தார். ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். என்னுடைய ரப்பே, எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது, நோய் என்ற ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது. நீ தந்தா என்று கூட அவர் சொல்லல, நீ என்னை சோதித்தா என்று கூட சொல்லல. அதபோடு ஒழுக்கத்தோடு சொன்னார், எனக்கு ஒரு சோதனை வந்து விட்டது, அப்படித்தான் சொன்னார். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் மிக இரக்கம் காட்டக்கூடிய யா அல்லாஹ். அவருடைய துஆ அவ்வளவுதான். பொறுமையோடு இருந்தார் கிட்டத்தட்ட 17 வருடங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு நொடி பொழுதிலே அந்த நோயை குணப்படுத்தி காட்டினார். அவர் குளிப்பதற்கு குளியலறைக்குள் போகிறார், மனைவி வெளியே நிற்கிறார். அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, ஐயூபே, உங்களுடைய காலால் நிலத்தில் அடியுங்கள். அடிக்கிறார்கள், தண்ணீர் வெளியே வந்தது. அந்த தண்ணீரை குடியுங்கள் என்றான் அல்லாஹ். குடிக்கிறார்கள். அவர் உள்ளுக்கு இருந்த நோயெல்லாம் குணமாயிட்டு போயிடுச்சு. திரும்ப காலால் அடிக்க சொன்னாங்க, அடிக்கிறார்கள், தண்ணீர் வந்தது. அதை கொண்டு குளியுங்கள் என்றான் அல்லாஹ் தஆலா. குளிக்கிறார்கள், உடம்பில் இருந்த அவ்வளவு நோயும் குணமானது. வெளியிலே வருகிறார்கள், மனைவியால் கூட அடையாளம் காண முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ். பாத்ரூமுக்குள்ள போய் வாரத்துக்குள்ள அல்லாஹ் அந்த நோயை குணப்படுத்தி காட்டினார். முசீபத், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், அதை பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடம், படிப்பினை. இது நோன்பிலே கிடைக்கிறது சகோதரர்களே. எனவே இந்த 3 வகையான பொறுமைகளையும் ஒரு நோன்பாளி நோன்பில் பெற்றுக் கொள்கிறார் என்பதை இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த 3 பயிற்சிகளும் இந்த 15 நாட்களும் பிடித்த நோன்பில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா? கேள்வி கேட்டு பார்ப்போம். அடுத்த 2வது ஒரு பண்பாடு நோன்பின் மூலம் நமக்கு கிடைக்கிறது, அல் ஹில்மு வல் அனாத். சகிப்பு தன்மை, நிதானம்.
இந்த பண்பையும் ஒரு நோன்பு ஒருவரை ஏற்படுத்துகிறது. நோன்பு காலத்திலே நோன்பாளி கோபப்பட மாட்டார், நோன்பாளி அவசரப்பட மாட்டார், நோன்பாளி நிதானம் குலைய மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுத்த தர்பியத் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருக்கின்ற போது உங்களுக்கு யாராவது ஒருவர் ஏசினால் அல்லது உங்களை சண்டைக்கு அழைத்தால் அந்த கட்டத்திலே நீங்கள் பொறுமை அடையுங்கள், நிதானமோடு இருந்து அவரை பார்த்து சொல்லுங்கள், இன்னி சாயிமுன் இன்னி சாயிமுன் 2 தடவை சொல்லுங்க. நிச்சயமாக நான் நோன்பாளி, நிச்சயமாக நான் நோன்பாளி. இது அந்த நிதானம் சகிப்பு தன்மைக்கான பயிற்சி. நமக்கு யாராவது நோன்பு காலத்தில், நோன்பு அல்லாத காலம் 2 காலத்திலே, நோன்பு காலத்தில் நமக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் பெறும், நாங்கள் திரும்பி அவருக்கு பல மடங்கு ஏசுவோம். சண்டைக்கு அழைத்தால் சண்டைக்கு போவோம். நாங்கள் பிடித்திருக்கிற நோன்பு அந்த சகிப்பு தன்மையை நமக்கு தரவில்லை என்றால் நாம் நோன்பின் அந்த பயன்பாட்டை, அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ளவில்லை. உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு சிம்பிளா சொல்றாங்க. நீங்க திரும்ப ஏச வேண்டாம், திரும்ப சண்டைக்கு போக வேண்டாம், அவர்கிட்ட சொல்லுங்க, நான் நோன்பாளி, நான் பொறுமையோடு இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும், நான் சண்டைக்கு போகக்கூடாது, நான் நோன்பாளி, நான் நோற்றிருக்கிற நோன்பு அந்த மாற்றத்தை தர வேண்டும், அப்படி சொல்லி விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். இது ரமலானில் மட்டுமல்ல, ஏனைய காலங்களில் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அஷஜ் அப்துல் கைஸ் என்ற ஒரு நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன், உங்களிடத்திலே 2 விடயங்கள் இருக்கின்றன, யுஹிப்புஹும் அல்லாஹ், அந்த 2ஐயும் அல்லாஹ் விரும்புகிறான். முதலாவது சொன்னாங்க அல் ஹில்ம், சகிப்புத்தன்மை, வல் அனாது, நிதானம். அந்த சஹாபியிடத்திலே இந்த 2 பண்பும் இருந்துச்சு. கோபப்படாமல் சகித்துக் கொள்வார், நிதானமாக செயல்படுவார். இந்த 2ஐயும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இந்த 2 பண்புகளையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 பண்புகள் நம்மிடத்திலே இருந்து விட்டால் நம்மை அல்லாஹ் நேசிப்பான். எங்களை அல்லாஹ் நேசித்து விட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே! ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் வானத்திலே இருக்கிற ஜிப்ரீலை அழைத்து சொல்லுவானாம், ஜிப்ரீலே இன்ன அடியானை, இன்னாரை பேரை சொல்லி சொல்லுவான், இன்னாரை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அடியாரை நேசிப்பார். அதற்கு பிறகு அவர் திரும்ப வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை பார்த்து சொல்லுவாராம், இன்ன அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான், நானும் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசித்து விடுங்கள். மலக்குமார்கள் எல்லோரும் நேசிப்பார்களாம். அதோடு சேர்த்து இந்த பூமியிலே அவருக்கு ஒரு கபூல், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கபூல் என்பது அடுத்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அடுத்தவர்களிடத்திலே நமக்கு ஒரு கபூலியத், ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுவிட்டார். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு அல்லாஹ் சொன்ன 2 பண்பு என்ன? சகிப்பு தன்மையும் நிதானமும். இது நமக்கு நோன்பின் மூலம் கிடைக்கின்ற ஒரு முக்கியமான பயிற்சி. நமக்கு ஷைத்தான் கோபத்தை ஏற்படுத்துவான், அதன் விளைவுகளை சிந்திக்காமல் ஆக்குவான். நாங்களும் கோபப்படுவோம், எங்களை அறியாமல் அறிவு குறைந்துவிடும், நம்முடைய நாவுகளால் இருந்து பல வார்த்தைகள் வெளியேறும், அவருடைய பாரதூரம் விளங்காது. நம்முடைய கைகளும் கால்களும் சில நேரங்களில் பேசும், பாரதூரம் விளங்காது. கோபத்தின் உச்சத்துக்கு சென்று சிலர் அடித்து கொலை செய்த சம்பவங்களும் நமக்கு தெரியும். எல்லாம் கோபம். அல்லாஹ்வுடைய தூதருடைய
காலத்திலே அவர்களுடைய சபையிலே இரண்டு மனிதர்கள் அவர்களுக்கிடையிலே வாக்குவாதம் செய்கிறார்கள். வாக்குவாதம் முத்துகிறது. ஒரு கட்டத்திலே மாறி மாறி ஆளுக்கால் ஏசுகிறார்கள். ஏசிய போது ஒருவரை பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய முகம் கோபத்தால் சிவந்து விடுகிறது. அவருடைய கழுத்துடைய நரம்பு அப்படியே வீங்கி விட்டது. கோபத்தின் உச்சம். இது அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தி சொன்னார்கள். இந்த கட்டத்திலே கோபம் ஏற்படுகிற போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவர் சொன்னால் அவருடைய கோபம் போய்விடும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த கோபத்தை ஏற்படுத்துவதற்கு தூண்டுதலாக இருப்பவன் யார்? ஷைத்தான். ஷைத்தான் இவனை கோபப்படுத்தி ஏதாவது ஒரு பாவத்தை செய்வதற்குத்தான் முயற்சி எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த கட்டத்திலே நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். கோபம் தனியும், கோபம் குறையும். கோபத்தால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளிலே இருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயின் அடிப்படையில் சொன்ன விடயங்கள். வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் பகல் பொழுதில் இருந்துவிட்டு நான் நோன்பு பிடித்து முடித்து விட்டேன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. நான் நோன்பு பிடித்திருக்கிறேன், வளமையை போன்று கோபப்படுகிறேன், வளமையை போன்று ஏசுகிறேன், வளமையை போன்று சண்டை பிடிக்கிறேன். அப்ப நான் என்ன நோன்பை பிடித்திருக்கிறேன்? என்ன மாற்றத்தை, பயிற்சியை தந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அஹ்லாக் ரீதியான மாற்றங்களை இந்த நோன்பினூடாக ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்களே, என்ன மாற்றம் வந்திருக்கிறது? நோன்பாளிகள் தன்னை கேட்க வேண்டும். எனவேதான் நாங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துகிற சகிப்புத்தன்மை, நிதானம் போன்ற பண்புகளை இந்த நோன்பின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயன்பாட்டை நாம் உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பயிற்சி, சகிப்புத்தன்மைக்கான பயிற்சி. மூன்றாவது பண்பாடு ரீதியான பயிற்சி என்னென்றால் ஹிஃப்துல் லிசான், நாவை கட்டுப்படுத்து. உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்வது நாவினால் தான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய இந்த இரண்டு தாடைகள், அதற்கு இடையிலே இருக்கிற நாக்கை நான் பாதுகாப்பேன் என்று உங்களால் உத்தரவாதம் தர முடியுமா? இரண்டு தொடைகளுக்கு இடையிலே இருக்கின்ற உங்களுடைய வெக்கஸ்தலத்தை விபச்சாரம், ஓரணை சேர்க்கை போன்ற அசிங்கமான காரியங்களை விட்டும் என்னால் பாதுகாக்க முடியும் என்று உத்தரவாதம் தர முடியுமா? ரெண்டு விடயங்கள். அப்படி உத்தரவாதம் தந்தால் உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருவர் என் நாவை ஹராமான பேச்சுக்களிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று உத்தரவாதம் தந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவாதம் என்ன? அவருக்கு சுவர்க்கம் உத்தரவாதம். நோன்பிலே அந்த பயிற்சியை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். எப்படி சொன்னார்கள்? உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் அவர் ஃபலா யர்ஃபுத் வலா யஸ்ஹப் என்று சொன்னார்கள். அவர் ஹராமான மோசமான பேச்சுக்களை பேச வேண்டாம், அவர் சத்தமிட வேண்டாம், தேவையற்ற வாதங்களில் சர்ச்சைகளில் ஈடுபட வேண்டாம். நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவினால் நாம் அதிகமான பாவங்களை பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், கோல் மூட்டி திரிகிறோம், அடுத்தவரை பற்றி அவதூறு பேசுகிறோம். இதெல்லாம் பாரதூரம் விளங்குவதில்லை, அது மறுமையில விளங்கும். சிலருக்கு அல்லாஹ் உலகத்திலே காட்டுவான். அடுத்தவர்கள் விடயத்திலே தன்னுடைய நாவை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஹராமான முறையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நோன்பு பிடித்தால் புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கோல் முட்டி திரியக்கூடாது, அடுத்தவரை பற்றி அவதூறு பேசக்கூடாது. அந்த நோன்பு அந்த மாற்றத்தை, பயிற்சியை தர வேண்டும். அப்படி தரவில்லை என்றால் அந்த பசியோடும் தாகத்தோடும் இருப்பது தேவையில்லை. சகோதரர்களே, நோன்பு காலம் வந்தால் இந்த ஹதீஸ் சொல்லப்படாமல் பயான் இருக்குமா? என்ன ஹதீஸ்? மல்லம் யதக் கௌல ஸூரி
والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. யார் பொய் பேசுவது, புறம் பேசுவது, ஹராமான பேச்சுக்களையும் பாவமான காரியங்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. சஹருக்கு எழும்புகிறோம், சாப்பிடுகிறோம், நோன்பு என்ற நீயத்தோடு மகரிபு வரும் வரைக்கும் உண்ணுவதில்லை, பருகுவதில்லை. ஆனால் வளமையை போல புறம் பேசுறோம், பொய் பேசுறோம், அவதூறு பேசுறோம், எல்லாம் செய்யறோம். இந்த பசியிலும் தாகத்திலும் அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது? இந்த நாவடக்கம் என்ற அந்த பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு தரவில்லை என்றால் இந்த நோன்பில் அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது? அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, புறம் பேசுவது என்றால் என்ன? அத்ததுரூன மல் கீபா. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், புறம் பேசுவது என்றால் என்ன? அவங்க சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் தெரியும். ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ். உன் சகோதரன் ஒருவன் இல்லாத நிலையில் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை நீங்கள் பேசுவது, அதாவது அவனில் உள்ள ஒரு குறையை அவன் இல்லாத வேளையில் நீங்கள் பேசுவது. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பேசக்கூடிய அந்த குறை அந்த மனிதனில் இருந்தாலும் புறம்தானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இருந்தால் புறம், இல்லாத ஒரு குறையை இருப்பதாக பேசினால் அல் கதுஃப், அவதூறு என்று சொன்னார்கள். புறத்தை விட அவதூறு பாரதூரமானது. சில அம்சங்களில் மட்டும்தான் நமக்கு புறம் பேசுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது மார்க்கத்துடைய நலனுக்காக மட்டும். ஒருவர் ஒரு பிழையான ஒருவராக இருக்கிறார், பிதஅத்வாதியாக இருக்கிறார், இவர் விடயத்திலே மக்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவரை பற்றி மக்களுக்கு சொல்லி எச்சரிக்கை விடுக்கலாம். அப்படியான சில அம்சங்கள் இருக்கின்றன. அது அல்லாமல் அடுத்தவருடைய மானத்தை பங்கப்படுத்துகிற நோக்கத்தில், அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் அவனை பற்றி நாம் புறம் பேசுவோம் என்று சொன்னால் அது மிக பெரும் பாவம். அவதூறும் பேசக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமை பற்றி அவனில் இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் அவதூறாக சொல்லி விமர்சனம் செய்தால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவன் அநியாயம் செய்யப்பட்டவன். அந்த கட்டத்திலே அவன் அல்லாஹ்விடத்திலே கைகளை ஏந்தி உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தவர்களை பற்றி அவதூறாக பிழையான விமர்சனங்களை முன்வைக்கிறவன் இந்த உலகத்தில் உருப்பட மாட்டான். இத பலர் அவனுக்கு எதிராக துஆ செய்வார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே சஅத் இப்னு அபில் வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், இவர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒருவர். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே இவர்கள் கூஃபா என்ற பிரதேசத்துக்கு ஒரு கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள். இப்போது கூஃபாவை சேர்ந்த சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே வந்து சஅத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சில முறைப்பாடுகளை செய்கிறார்கள். உடனே உமர் ரலி அவர்களுக்கு தெரியும் சஅத் அப்படிப்பட்டவர் அல்ல, ஆனாலும் இந்த ஃபித்னாவை நாங்கள் வளர்க்க கூடாது என்பதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு அவரை நீக்கிவிட்டு இன்னொரு சஹாபியை அந்த இடத்துக்கு கவர்னராக நியமிக்கிறார்கள். நியமித்து விட்டு இவரோடு ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அவருடைய தலைமையில் இந்த சஅதோடு சேர்த்து கூஃபாவுக்கு ஒரு குழுவை அனுப்பினார்கள். அந்த குழு ஒவ்வொரு மஸ்ஜிதாக போனார்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு போய் அந்த மக்களிடத்திலே கேட்பார்கள், சஅத் பக்கத்தில் இருப்பார், இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி அப்படித்தான் இருந்தது. அப்ப மக்கள் எல்லாம் இவரை பற்றி நன்றாகத்தான் புகழ்ந்து சொன்னார்கள். அப்படி எல்லா பள்ளிக்கும் போற டைமே ஒரு பள்ளிக்கு போனாங்க, மஸ்ஜிது அப்துல் கைஸ் என்ற பள்ளி உண்டு. அந்த பள்ளியிலே இவரை பற்றி கேட்கிற போது அந்த சஃபையிலே இருந்த ஒருவன் உசாமா இப்னு கத்தாதா, அவன் அந்த சஃபையிலே
முகஸ்துதிக்காக வேண்டி மற்றவர்களுக்கு முன்னால நானும் பேசணும் என்ற முகஸ்துதி சிலாக்களுக்கு ஏற்பாங்க சபைகள் வருகிற போது. அந்த கட்டத்திலே எழும்பி சாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி 3 குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். 3 அவதூறுகள் தான். அவன் முதலாவது சொன்னான், இவர் படைகளை அனுப்புகிற போது, யுத்தத்துக்கு படைகளை அனுப்புகிற போது அந்த படையில் இவர் கலந்து கொள்வதில்லை. இரண்டாவது சொல்கிறான், யுத்தங்களில் கிடைக்கிற கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிற போது இவர் நீளமாக நடப்பதில்லை. மூன்றாவது சொன்னான், இவர் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை தீர்க்கிற போது அவர் நீளமாக நடந்து கொள்வதில்லை. இந்த 3ஐயும் சஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு முன்னாலே வைத்து அவன் சொல்லிவிடுகிறான். கடுமையாக கவலைப்பட்டார்கள். அவர் ஒரு சஹாபி, சொர்க்கத்தை கண்டு நன்மாராயம் சொல்லப்படும் நபி தோழர். கவலைப்படுகிறார்கள். கவலைப்பட்டு சொன்னார்கள், இவன் சொல்வது பொய்யாக இருந்தால், இவன் முகஸ்துதிக்காக இந்த சபையிலே எனக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறான், அப்படி அவன் முன்வைத்திருந்தால் இவருக்கு எதிராக நான் 3 துஆக்களை செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதுல முதலாவது சொன்னார்கள், ஃபஅத்தில் உம்ரஹு, யா அல்லாஹ் இவனுடைய ஆயுளை நீளமாக்கி விடு. முதலாவது துஆ. வஅத்தில் ஃபக்ரஹு, இவனுக்கு கடுமையான வறுமையை கொடுத்து விடு. வஅர்ஹு பில் ஃபிதன், இவன் உயிர் வாழுகிற காலகட்டத்திலே அதிகமான ஃபித்னாக்களை கொண்டு இவனை சோதித்து விடியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். 3 பிரார்த்தனைகள். அல்லாஹ் அக்பர். அந்த 3 துஆக்களும் அவனுடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை என்பது சாதாரணமானதல்ல சகோதரர்களே. அடுத்தவரை பற்றி ஒரு கதையை, ஒரு விடயத்தை சொல்லுகிற போது அவதூறாக சொல்லிவிடக் கூடாது. பிழையான கருத்துக்களை, அவருடைய மானத்தை பங்கப்படுத்துகிற அடிப்படையில் பேசக்கூடாது. அவர் இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ்ந்தாராம். எந்த அளவு கண்டால் அவர் சொல்லுவாராம், தன்னை பற்றி சொல்லுகிற போது, ஷைஹுன் கபீருன் மஃதூன், குழப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு வயது முதிர்ந்த கிழவனாகிவிட்டேன். அஸாபத்னி தஅவத்து ஸஅத், ஸஅதுடைய துஆ என் விடயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ். அவரே ஏற்றுக்கொண்டார். நான் ஸஅதை பற்றி பிழையாகத்தான் சொன்னேன், அவதூறாக சொன்னேன், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒருவர் அப்துல் மலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் நீண்ட காலம் வாழ்ந்தார். எப்படி என்றால் அவருடைய கண் புருவங்கள் எல்லாம் வலிந்து 2 கண்களையும் மறைக்கக்கூடிய அடிப்படையிலே மாறிவிட்டது. அதனால் பாதையிலே நடக்கிற போது முட்டி மோதி தடுமாறி விழுந்து விடுவார். அந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டார். உலகத்திலே அவர் வாழுகிற போது அதிகமான பெண்களை கொண்டு சோதிக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸின் அடிப்படையிலே சஅத் இப்னு அபில் வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவேதான் சகோதரர்களே, நம்முடைய நாவுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவதூறு சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் மூட்டி திரியக்கூடாது, அடுத்தவருடைய உள்ளம் புண்படக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விடயமாக முடியுமான வரைக்கும் ஸலஃபு ஸாலிஹூன், நல்லோர்களாகிய முன்னோர்கள் அமைதியை விரும்புவார்கள். முடியுமான வரைக்கும் அமைதி இருக்கணும், பேசாம இருக்கணும். அது எங்களோட உள்ளத்துக்கு ராஹத். எனவே அந்த ஒரு பயிற்சி நமக்கு ரமலானிலே அதிகம் கிடைக்கிறது. நம்ம நிறைய நேரம் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம், நிறைய நேரம் பயான் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம், நன்மையான காரியங்கள் செய்கிறோம், கெட்ட பேச்சுக்கள் பேசுவதற்கான வாய்ப்பு குறை. இந்த பயிற்சி ரமலானுக்கு வெளியிலும் நமக்கு வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாவடக்கம் என்ற ஒரு பண்பாட்டு ரீதியான பயிற்சி, ஒரு மாற்றம் நமக்கு நோன்பின் மூலம் கிடைக்க வேண்டும். இந்த மாற்றங்களை அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு ஏற்படுத்தக்கூடிய
சில பண்பாடு ரீதியான மாற்றங்கள். அதிலே 4வது ஒரு மாற்றம்தான் ஒரு நோன்பாளி விரிந்த உள்ளம் கொண்டவனாக மாறுகின்றான். நோன்பு காலங்களில் அதிகம் கொடை கொடுக்கக்கூடிய ஒருவனாக மாறுகின்றான். நோன்பு காலங்களில் அல்லாஹ்வுக்காக நன்மையான காரியங்களில் அதிகம் செலவு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அவனுக்கு ஏற்படுகிறது. அந்த பண்பாடு இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்படி என்றால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்கள் அனைவரையும் விட அதிகம் கொடை கொடுப்பவராக இருந்தார்கள். பொதுவா எல்லா காலத்திலையும் எல்லாரையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் கொடை கொடுப்பார்கள். அதிலே ரமலானுடைய காலத்தில் அவர்கள் உச்சகட்டமான ஒரு இடத்திலே நிற்பார்கள். அந்த விடயத்தில் எந்த அளவுக்கு என்றால், வேகமாக வீசுகிற காற்றை விட வேகமாக கொடை கொடுப்பார்கள். ஹைரான நன்மையான காரியங்களில் ஈடுபடுவார்கள். அதற்கான காரணம் 2 காரணம். முதலாவது காரணம், ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வுடைய தூதரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இது ஒரு காரணம். 2வது காரணம், ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல் குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த 2 சந்தோஷமான நிகழ்வும் ரமலானிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்படுகிற காரணத்தால வேகமாக வீசுகிற காற்றை விட வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலே கொடை கொடுப்பார்கள், நன்மையான காரியங்களை செய்வார்கள். அப்ப இந்த ஒரு பயிற்சி ரமலானிலே கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, கொடை கொடுப்பது, தர்மம் கொடுப்பது, ஜகாத் கொடுப்பது, இதற்கு எதிரான பண்புதான் கஞ்சத்தனம். அது மோசமான ஒரு பண்பு. கஞ்சத்தனத்திலே இருந்து ஒரு நோன்பாளி பாதுகாக்கப்படுகின்றார். உதாரணமாக பாருங்கள், நோன்பு காலங்களிலே அதிகமான சகோதர சகோதரிகள் நோன்பு திறக்கின்ற ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதனுடைய நன்மை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி. எவர் ஒருவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறாரோ அந்த நோன்பாளிக்கு கிடைப்பது போன்ற நன்மை இவருக்கு கிடைக்கும். غير انه لا ينقص من اجر الصائم شيئا. அந்த நோன்பாளியின் நன்மையிலிருந்து எதுவும் குறையாது. அதே மாதிரி நன்மை இவருக்கும் கிடைக்கிறது. நோன்பு காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அந்த பண்பை பார்க்கிறோம். நாங்கள் நம்முடைய வீட்டிலே நம்முடைய பள்ளிகளிலே ஒரு 10 பேருக்கு நோன்பு திறக்க வைக்கிறோம், ஒரு 50 பேருக்கு நோன்பு திறக்க வைக்கிறோம். அந்த 50 நோன்பாளிகள் அந்த நோன்பை திறக்கிறார்கள் என்றால், நாம் அதை இஹ்லாஸோடு செய்திருந்தால் அந்த 50 நோன்பாளிகளுடைய நன்மையை போன்ற நன்மை இந்த நோன்பு திறக்க வைத்தவருக்கு கிடைக்கும். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இதை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப ரமலானுடைய காலத்திலே நாங்கள் இந்த பண்பை பார்க்கிறோம் சகோதரர்களே. அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் அதிகமானவர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், குடும்பத்திலே பலருக்கு உதவி செய்கிறார்கள், நன்மையான காரியங்களுக்காக செலவு செய்கிறார்கள். இந்த பண்பு நோன்பிலே ஒருவருக்கு கிடைக்கும் ஒரு முக்கியமான பண்பு. எவர் ஒருவர் கஞ்சத்தனத்திலே இருந்து பாதுகாக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்றவர். அதனால எவருடைய உள்ளத்திலே கஞ்சத்தனம் இல்லையோ அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். கஞ்சத்தனம் என்பது மிக மோசமான கீழ்த்தரமான பண்பு. அல்லாஹ்வுக்காக ஒருவன் நன்மையான காரியங்களுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, உறவினர்களுக்காக செலவு செய்யவில்லை என்றால் அவருடைய உள்ளத்திலே கஞ்சத்தனம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதிகமானவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நாம் செலவு செய்தால் குறைந்துவிடும். பொருளாதாரத்தின் பரக்கத்தை எப்படி தேடுவது? இடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது, இந்த பொருளாதாரம் பரக்கத் அடைய வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும், நிறைய கிடைக்க வேண்டும். என்ன வழி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியை பாருங்கள். உங்களுக்கு 3 ஹதீஸை சொல்லுகிறேன். முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹதீஸுல் குதுஸிலே சொல்கிறார்கள், ஆதமுடைய மகனே, அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக, நீ செலவு செய்,
உனக்கு நான் செலவு செய்வேன். ஆதமுடைய மகனே, நீ செலவு செய்தால் உன் பொருளாதாரத்தில் நான் பரக்கத்தை தருவேன். அதான் அர்த்தம். இரண்டாவது ஹதீஸை பாருங்கள். மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், நீங்கள் செய்கிற தர்மம் உங்கள் பொருளாதாரத்தை குறைக்காது. மூன்றாவது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த பூமிக்கு 2 வானவர்கள் இறங்குவார்கள். கியாம நாள் வரும் வரைக்கும் இந்த நிலை இருக்கும். அதிலே ஒரு வானவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார். அல்லாஹும்ம யா அல்லாஹ், உன்னுடைய வழியில் நன்மையான காரியத்திலே செலவு செய்யக்கூடியவருக்கு நல்ல பிரதிபலனை கொடுப்பாயாக. ஒரு மலக்குடைய துஆ. அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. அடுத்த மலக்கு சொல்லுவார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. செலவு செய்யாமல் கஞ்சத்தனத்தோடு இருக்கிறாரே, அவருடைய பொருளாதாரத்தை அழித்து விடியா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரார்த்தனை செய்கிறவர்கள் யார்? எங்களை போன்றவர்கள் அல்ல, ஈமான் ஒரே நிலையில் இருக்கின்ற வானவர்கள். மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக மிக நெருக்கமானது. இன்றைய பொழுதில் நான் அல்லாஹ்வுக்காக செலவு செய்திருந்தால், ஒரு வேளைக்கு நான் உதவி இருந்தால், ஒரு நன்மையான காரியத்துக்கு நான் செலவு செய்திருந்தால், எந்த துஆ எனக்கு கிடைச்சிருக்கும்? செலவு செய்கிறவருக்கு நல்ல பிரதிபலனை கொடுத்து விடு, பொருளாதாரத்திலே பரக்கத். இந்த 3 ஹதீஸையும் உலமாக்கள் சொல்லுகிற போது, ஒருவருக்கு இந்த உலகத்திலே தன்னுடைய ரிஸ்கிலே, தன்னுடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தி பரக்கத் வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ்வுக்காக நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் செலவு செய்ய வேண்டும். குடும்பத்திலே இருக்கிற ஏழைகளுக்கு முதன்மையாக செய்ய வேண்டும். அந்த செலவை நன்மையான காரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது அந்த பொருளாதாரம் குறையாது, அதிலே பரக்கத் அபிவிருத்தி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். இரண்டாவது விடயம் சகோதரர்களே, ஒருவர் செலவு செய்வது என்பது இஹ்லாஸோடு செய்தால் அது மறுமைக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சிறப்பான ஒரு முதலீடு. அந்த வியாபாரம் என்பது அதிலே நஷ்டமே கிடையாது. இஹ்லாஸோடு ஒரு நன்மையான காரியத்துக்கு நீங்கள் செலவு செய்தால் உள்ளத்திலே உறுதியாக நம்புங்கள், அந்த செலவுக்கான பிரதிபலன் மறுமை நிச்சயம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வியாபாரத்தின் நஷ்டமே கிடையாது. நீங்கள் ஒரு பிசினஸ்ல ஒரு கோடி ரூபாய் போட்டு பிசினஸ் செய்றீங்க, லாபம் வரலாம் நட்டம் வரலாம், உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நன்மையான காரியத்திலே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் இஹ்லாஸோடு, அதான் முக்கியமான நிபந்தனை. அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு செய்தால் உறுதியாக நம்புங்கள், அதன் பிரதிபலனை நீங்கள் மறுமையில் கண்டுகொள்வீர்கள். இதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இறுதியாக சஹாபாக்களுடைய ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பயிற்சியை கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அதை உறுதியாக நம்பினார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 9வது வருடத்திலே தபூக் என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. தபூக், அந்த யுத்தத்துக்கு ஜைஷுல் உஸ்ரா என்று சொல்வார்கள், ஒரு வறுமை படை. காரணம் என்னென்றா, முதலாவது காரணம் கடும் உஷ்ணம் நிறைந்த காலத்தில் அந்த யுத்தம், பேரித்தம் பழங்கள் அறுவடை செய்யப்படுகிற காலம். அல்லாஹ் சஹாபாக்கள் ஈமான சோதிக்கிறான். இரண்டாவது இடம் தூரம், தபூக்கு போகும் யுத்தம் செய்யறதுக்கு. மூன்றாவது பொருளாதாரம் குறைவு. நான்காவது அவர்களை அந்த தூர இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டகங்கள் கிடையாது, வாகன வசதி இல்லை. இப்படியான ஒரு கட்டத்தில் இந்த யுத்தம் நடந்ததாலதான் இந்த படைக்கு பேர் வறுமை படை என்று சொல்வது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை நோக்கி ஒரு அறிவிப்பு செய்றாங்க, மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. இந்த வறுமை படையை தயார்படுத்துவதற்கு யாரெல்லாம் உதவி செய்வார்களோ, தர்மங்களை கொடுப்பார்களோ, அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கம் கிடைக்கும் என்பதை சஹாபாக்கள் நம்பினார்கள். சஹாபாக்கள் போட்டி போட்டு செலவு செய்தார்கள். அந்த வரலாறு நமக்கு தெரியும். அதிலே உஸ்மான் இப்னு அஃபான் இந்த செய்தியை கேட்டு தன்னிடத்திலே ஒரு வியாபாரம் முடித்து விட்டு வந்த அவ்வளவு பொருட்களையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கிறார்கள். உள்ளம் திருப்தி அடையவில்லை, வீட்டுக்குள் போகிறார்கள். போய் 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியிலே கொட்டுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தங்க காசுகளை புரட்டி புரட்டி பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இதற்கு பிறகு உஸ்மான் எது செய்தாலும் அவருக்கு தீங்கில்லை. அவருடைய பாவங்களை அல்லாஹ் அட்வான்ஸாகவே மன்னித்து விட்டார். சந்தோஷத்தில் சொல்றாங்க. அப்படி செலவு செய்தார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் வருகிறார்கள், ஏழைகள், செலவு செய்ய முடியவில்லை, கவலை, அழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, செலவு செய்யுங்கள் என்று சொல்கிற போது செலவு செய்ய முடியல, வசதியை தரலையே என்று சொல்லி அழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? சில சஹாபாக்கள் வருகிறார்கள். சூரா தௌபா 92வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபியே, இந்த யுத்தத்திற்காக எங்களையும் ஏற்றி செல்லுங்கள் என்று சிலர் வந்தபோது அவர்களை பார்த்து, உங்களை ஏற்றி செல்வதற்கு எனக்கு வாகனம் இல்லை என்று நீங்கள் சொன்ன போது, இந்த யுத்தத்திற்காக செலவு செய்வதற்கு என்னிடம் எதுவும் இல்லையே என்று எண்ணி நினைத்து கண்களில் கண்ணீர் வடித்த நிலையிலே திரும்பி சென்றார்களே அந்த சஹாபாக்கள், அவர்கள் விடயத்திலே குற்றம் கிடையாது. அல்லாஹ் சொன்னான், அவர்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளாமல் இருப்பது குற்றம் இல்லை. ஆனால் என்ன பாடம்? இந்த நன்மையான காரியத்துக்கு செலவு செய்வதற்கு என்னிடம் எதுவும் இல்லையே, அழுதார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அறிவிப்பை கேட்டு இரவெல்லாம் அழுகிறார்கள். யா அல்லாஹ், நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நீ அழைப்பு விடுக்கிறாய், ஆனால் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கான இந்த வசதியும் இடத்தில் இல்லை, வாகனம் இல்லை, செலவு செய்வதற்கு எதுவும் இல்லை யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், தஸத்தக்து பிஅர்தி, என் மானத்தை நான் தர்மமாக தந்து விட்டேன். என்னை பற்றி யாராவது புறம் பேசி இருந்தால், அவதூறாக பேசி இருந்தால், ஏசி இருந்தால், அது எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். அதை தர்மமா கொடுக்கிறாரு. மறுமையில் அவருக்கு பெரும் சொத்தா வரும். ஆனா தஸத்தக்து பிஅர்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த நாள் வஹி வந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு, ஐனல் முத்தஸத்திக் ஹாதிஹில் லைலா, இந்த இரவு தர்மம் கொடுத்தவர் எங்கே? இந்த இரவு தர்மம் கொடுத்தவர் எங்கே? சொல்லிவிட்டு சொன்னார்கள், குபிலத் ஸதகத்து, சுப்ஹானல்லாஹ், அவருடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. என் மானத்தை தர்மமாக கொடுத்தேன் என்று சொன்னாரே, அவருடைய தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு வசதி இல்லை என்பதற்காக அழுதார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் சகோதரர்களே, நம்முடைய நிலைப்பாடு என்ன? இந்த ரமலான் 15 கடந்து விட்டது, இன்னும் 15 இருக்கு. நாம் திட்டமிட்ட அடிப்படையிலே நம்முடைய வருமானத்தில் இருந்து அல்லாஹ்வுக்காக செலவு செய்வதற்கு எவ்வளவு ஒதுக்கணும்? நோம்புக்கு செலவுக்கு ஒதுக்கணும், பெருநாளைக்கு உடுப்படுக்க ஒதுக்கணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒதுக்குற நாம இந்த சதகா அல்லாஹ்வுக்காக செலவு செய்கிற விடயத்தில் எவ்வளவு ஒதுக்கணும்? தர்மத்தை தூண்டாதவன் மறுமையை பொய்ப்பிக்கிறான். அது உங்களுக்கு தெரியுமா? தர்மத்தை தூண்டாதவன். அதனால் தான் தூண்டிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த ரமலானுடைய மாதம், அன்புக்குரியவர்களே, நாம் நோக்கியிருக்கிற நோன்பு என்பது செலவு செய்கின்ற, கொடை கொடுக்கிற அந்த பயிற்சியை நமக்கு தரும். அது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு பண்பாடு ரீதியான பயிற்சிகள் சொல்லப்பட்டது. பொறுமை, நாவடக்கம், சகிப்புத்தன்மை, நிதானம், அல்லாஹ்வுக்காக செலவு செய்கிற பண்பு. இந்த 15 நோம்பிலையும் இந்த பண்பாடு ரீதியான மாற்றம் நம்மிடத்திலே வந்திருக்கா இல்லையா? முஹாசபத்து நஃப்ஸ். நான் என்னை கேட்கிறேன், நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்ளுங்கள். வெறுமனே நாங்கள் பயான் கேட்டுவிட்டு, ஹுத்பா கேட்டுவிட்டு கலைந்து செல்வதல்ல. இதில் என்னுடைய நிலை என்ன என்பதை யார் சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அவன் இன்ஷா அல்லாஹ் தன்னை மாற்றிக்கொள்வான், திருத்திக் கொள்வான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.